இயக்குனர் மிஸ்கின் இது முதல் முறையாக மேடையில இப்படி பேசல. அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சமீப காலமாக திரைப்பட மேடைகள்ல மிஸ்கின் வந்து ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கிறார். தொடர்ச்சியாக இதுபோல இன்னும் நெறைய பேசியிருக்காரு. இங்கே வந்து ஆபாச வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறார். பெண்கள் மீது சில விமர்சனங்கள வச்சிருக்கிறார். அப்படிதான் பார்க்கணும். இதுதான் முதல் மேடை அப்படின்னு பார்க்கக்கூடாது முதல்ல. 2வது அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் பேசியதை நாங்க ரசிச்சோம் அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையது கிடையாது. மிஸ்கின் எப்படி ஆபாசமாக பேசுகிறாரோ, அதே போல நகைச்சுவையாகவும் பேசுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கூடுதல் தகவல்களையும் சொல்லுவார் சுவாரஸ்யமாக. அப்படி அவர் வந்து நகைச்சுவையாக பேசின விஷயங்களுக்கு தான் ரசிச்சோமே தவிர, அவர் ஆபாசமாக பேசியதற்கு கைதட்டி சிரிக்கல. அங்க யாரும் அப்படி அத ஒரு அருவருப்பா நினைக்கல. நான் முடிச்சிடுறேன். நான் அதான் சொல்றேன். அதுதான். அருவருப்பா நினைச்சு என்ன செய்யணும்? நானும் வெற்றிமாறனும் விருந்தினர். அந்த நிகழ்ச்சியை நடத்துறவர் வந்து ரஞ்சித் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில இதுபோல பேசக்கூடாது அப்படின்ற தடுக்கிற முதல் உரிமை ரஞ்சித்துக்கு இருக்கு. 2வது உரிமை பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஏன்னா, அந்த நிகழ்வு பத்திரிக்கையாளர் சந்திப்பு. நானும் வெற்றிமாறனும் விருந்தினர். ஏன் மிஸ்கினுக்கே தெரியல? இல்ல அத நான் சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் விருந்தினர். நாங்க 2 பேரும் ஏன் தடுக்கலன்னு கேட்கறது ஏற்புடையதல்ல. ஆனா, எங்க 2 பேத்துக்கும் அதில உடன்பாடு இருக்கா? அப்படின்றத கேள்வி. எங்க 2 பேத்துக்கும் உடன்பாடு இல்ல. அவர் பேசிய பேச்சுக்கள்ல, அந்த ஆபாச சொற்கள்ல, பொது மேடையில அப்படி பேசினது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்லைன்றத தான் நாங்க அந்த மேடையிலேயே பேசிக்கிட்டே இருந்தோம். அது யாரும் கவனிக்கல. லிங்குசாமி உங்க காதுல ஏதோ சொல்றாரு. நீங்க ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறீங்க. அது மட்டும் தெரியுது. என்ன சொன்னாருன்னு தெரியாது. அப்போ ஒண்ணு இருக்குல்ல. அப்போ லிங்குசாமி அவருடைய பேச்சை அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அந்த பேச்சுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு. அதுக்கு நான் சிரிக்கிறேன். அப்படின்னா, அவர் அத வெறுக்கிறார். அதை வேற ஒரு தொனியில அவர் தொனியில சொல்றாரு. லிங்குசாமி அவர்கள் நிகழ்ச்சியிலேயே உடனே எழுந்து போயிறாரு கொஞ்ச நேரத்தில. லிங்குசாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை எதுக்காக பாய்காட் பண்ணார்ன்னு லிங்குசாமி கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனது, யூரின் போயிட்டு வரேன்னாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. என்கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இல்ல இந்த நிகழ்ச்சியில நான் இருக்க போறதில்லன்னு என்கிட்ட சொல்லிட்டு போல.